सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मामा ब्रह्म निराकरोद निराकरणमस्तनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। न च अद्वैतात्मविज्ञानात् अन्यत्र आत्यन्तिकी निःश्रेयसप्राप्तिः पक्ष्यति। अथ ये अन्यतातः विदुः अन्यराजानः ते क्षय्यलोकाः भवन्ति विपर्यये च तस्वराट् भवति इति। तथा द्वैतविषय अनृत अभिसन्धस्य बन्धनं तस्करस्यैव तप्तपरशुग्रहणे बन्धदाह भावः संसारदुःखप्राप्तिश्च इति उक्त्वा अद्वैत आत्म सत्य अभिसन्धस्य अतस्करस्यैव तप्तपरशुग्रहणे बन्धदाह भावः संसारदुःखनिवृत्तिः मोक्षश्च इति। ரெண்டு மார்க்கங்கள் சாஸ்திரத்தினால காண்பிக்கப்படுறது. அர்ச்சிராதி மார்க்கம், தூம மார்க்கம். அது தவிர சுவாபாவிக பிரவிற்த்தி அதோகத்தியை கொடுக்கறது, மிருகம் முதலான யோனிகள்ல ஜென்மா எடுக்கிறதுக்கு காரணமாகிறது. அப்படிங்கிற பொழுது எந்த விதமான கர்மாவை பண்ணாலுமே ஏதோ ஒரு விதமான பந்தத்துலதான் அது கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படிங்கிறதுனால கர்ம நிரபேட்சமாக இருக்கிற அத்வைத ஆத்ம விஞ்ஞானம்தான் சம்சார கதித்ரய சேத்து உபமர்த்தனம் பண்றது. மூன்று விதமான கதியையும் அடையாமல் அதுக்கு அப்பால் எடுத்துன்னு போகக்கூடிய சாமர்த்தியம் உடையது கர்ம நிரபேட்சமான அத்வைத ஆத்ம விஞ்ஞானம்தான். அப்படிங்கிறதுனால உபனிஷதுகள் சாஸ்திரத்தினால எடுத்துக்கொள்ளப்படுறது. வேதத்தினால உபனிஷத்து வழியாக இந்த பரமபுருஷார்த்தத்தை உபதேசிக்கிறது சாஸ்திரம், ஸ்ருதி. ஏனென்றால் அத்வைத ஆத்ம விஞ்ஞானாத் அந்யத்ர நிஸ்ரேயச பிராப்தி ஆத்யந்திகி. வேறு விதமாக நிஸ்ரேயச பிராப்தி, நிஸ்ரேயசம்னா மோட்சம், அத்தியந்த நிஸ்ரேயசம் அத்தியந்த புருஷார்த்தமாக ஏற்கனவே ஆத்தியந்திகி புருஷார்த்த சித்திகின்னு பார்த்தோம். அதேதான் இந்த இடத்துல சொல்றார். ஆத்தியந்திகி நிஸ்ரேயச பிராப்தி அத்வைத ஆத்ம விஞ்ஞானாத்து அந்யத்ர நா அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது பொருள் இல்லாத தன்மை அப்படிங்கிறதுதான் அத்வைதம். ரெண்டாவது இருக்குன்னா என்ன தவிர வேற ஒரு பதார்த்தம் இருக்கு. ரெண்டுன்னா ரெண்டு மெனின்னு ஆயிடுறது. அப்ப நானாத்துவம் இருக்கிற வரைக்கும்
நான் ஒரு ஏதோ ஒண்ணுத்த அடையணும் அப்படிங்கிறத உத்தேசித்துதான் என்னுடைய சரியை இருக்க போறது. அப்போ அந்த லிமிடேஷன்ஸ் ட்ரிவன் பண்ணி உந்தப்பட்டு தான் காரியங்கள் நடக்குதுங்கிறதுனால துக்கம் அன்அவாய்டபிள் ஆயிடுது. எதெல்லாம் நான் அடையணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் அடைய முடியுங்கிறதும் பாசிபிலிட்டி இல்லை, வாய்ப்பு இல்லை. அடையும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய கில்ட்டு, ஹர்ட், லிமிடேஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்க போறதுங்கிறதுனால அத்வைத ஆத்ம விஞ்ஞானம் ஒண்ணுதான். அப்படி ஒண்ணு இருக்குன்ற பட்சத்துல மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இரண்டாவது பதார்த்தமே இல்லைன்னு ஆயிட்ட பொழுது அப்போ இந்த சுகதுக்கங்களுடைய தாரதமியம் இல்லாம போயிடுறது, சொரூப சித்தி ஏற்படுறதுங்கிறதுனால அத்வைத ஆத்ம விஞ்ஞானம் ஒண்ணுதான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு முதல்ல சாதாரணமா சொல்றாரு. இங்க பின்னாடி போக போக பார்ப்போம். அதுக்கு ஸ்ருதியே திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். இதே சாந்தோக்கியத்துல பின்னாடி சொல்லப்பட போறது. யார் ஒருவன் அந்யதா விதுகு க்ஷயலோகாக பவந்தி, துவைத்தமாக உலகத்தை பார்க்கிறானோ, தப்பான மித்யா தரிசனம் திருஷ்டி, நானாத்வமா தானே இருக்கு, அதனால நானாத்வமா பாக்குறேன், என்ன தப்புன்னு கேட்கக்கூடாது. இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன காண்பிக்க போறதுன்னா, நீ நானா பிரபஞ்சத்தை, நானானா மேனிஃபோல்ட் மல்டிஃபோல்டா இருக்கிற ஜெகத்துன்னு நீ பார்த்தேன்னா அது சரியான திருஷ்டி இல்லை, உண்மைக்கு புறம்பான ஒரு பார்வை. அந்த உண்மைக்கு புறம்பான பார்வையில யார் இருக்கானோ அவன் இந்த சம்சாரத்துலதான் விழறான். க்ஷயலோகாகனா இந்த இடத்துல சாம்சாரிகமான ஒரு வாழ்க்கையில குழன்று இருக்க போறான்னு. ஏன்னா துவைத்தத்தை பார்த்தாலே அவன் நரகத்துக்கு போவான்னு அர்த்தம் கிடையாது. சம்சாரமே க்ஷயலோகாதான் இங்க அப்படிங்கிறத சொல்லி விபர்யையே அதுக்கு மாறாக சஹா ஸ்வராட் பவதி, ஸ்வராஜ்யம் அப்படின்னா தன்னை தானே ஆள்வதுன்னு அர்த்தம். நாம பராதீனமாக இல்லாமல் வேறு விஷயத்துல என்னுடைய சந்தோஷத்துக்கும் என்னுடைய சாமானிய ஸ்திதிக்கும் நான் வேறு பொருள்களை அண்டி இருக்கிறது துக்கத்துக்கு தான் காரணம். ஸ்வராட்டுங்கிற பொழுது தானே ராஜாவாக இருக்கான் அப்படின்னா என்னன்னா தன்னை ஆசிரியிச்சுதான் மத்தது இருக்கே வழிய தான் மற்ற விஷயங்களை ஆசிரியிச்சு இல்லை. அந்த தன்மையை ஞானியானவன் அடைகிறான்னு ஸ்ருதி சொல்றது. அப்ப இது ரெண்டும் ரொம்ப கிளியரா காண்பிச்சு கொடுக்கறது என்னன்னா, துவைத்தத்தை பார்க்கிறவன் துக்கத்தை அடையிறான், அத்வைதியானவன் ஸ்வராஜ்யத்தை அடையிறான் அப்படின்னு சொல்றதுனால இங்க அத்வைத ஆத்ம விஞ்ஞானத்தை தவிர நிஸ்ரேயசம் வேற வழியாக கிடைக்கவே முடியாதுன்னு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாவே ஸ்ருதி சொல்றது அப்படின்னு சொல்றார் பாஷிகார். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திருஷ்டாந்தம். இது மாதிரி ஒரு வழக்கங்கள் இந்தியால மட்டும் இல்ல, கிரீக் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் கூட அந்த காலத்துல இருந்திருக்கு. திருடன், பொய் சொல்றவன், தப்பு பண்றவன், இவாளுக்கெல்லாம் கொதிக்கிற ஒரு இரும்ப கையில கொடுக்கறது, கொடுத்துட்டு யாருக்கு அது சுடலையோ அவன் திருடன் இல்லை, கையை சுட்டா அவன் திருடன் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அதை திருஷ்டாந்தமா இங்க கொடுக்கிற. ததா துவைத்த விஷய அனிருத்த அபிசந்தஸ்ய பந்தனம் தஸ்கரஸ்யைவ தப்த பரசுக்கிரகணே பந்ததாக பாவகா சம்சார துக்க பிராப்திஷ்ட. திருடன் தர்கான் தஸ்கரஸ்ய, அந்த திருடன் தப்த பரசுக்கிரகணே சுடற இரும்ப கையில எடுத்தான்னா ரெண்டு விஷயம் நடக்கிறது. ஒண்ணுன்னா கையை சுட்டு போயிடுறது தாகபாவா, ரெண்டாவது குடிபட்டுறான், பந்தமும் ஆயிடுறது. கையும் சுடுறது, சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஜெயிலையும் மாட்டின்றான். இப்ப அந்த மாதிரி துவைத விஷயத்துல அனிருத்த அபிசந்தஸ்ய, அனிருத்தமான துவைத விஷயம், உண்மைக்கு அப்பாற்பட்டதாகிய அந்த துவைத்தம். ஏன் உண்மைக்கு அப்பாற்பட்டதுன்னா அவிச்சார சித்தம். இப்படிதான் இருக்கு, துவைத்தமாக தான் இருக்கு ஜெகத்துங்கிறது விசாரம் பண்ணாமலே நான் எடுத்துட்டு இருக்கிற சுவாபாவிகமான ஒரு பிரவருத்தி. பிறந்ததுலேருந்து நான் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால துவைத்தம் தான் சத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
இன்னும் விசாரமே பண்ணி பார்க்கல. தேகம் நான் சொல்றேன்னா தேகம் நான் தானா அப்படிங்கிற விசாரத்துக்கு முன்னாடியே நான் தேகம் தான் அப்படின்னு எடுத்துட்டு தான் என்னோட விவகாரம் நடக்கிறது. அப்போ இந்த தேகம் மனசு இந்திரியங்களுடைய ஒரு சேர்க்கை தான் நான் அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிஸை வச்சுதான் லௌகிக விவகாரம் நடக்கிறது. இந்த பேசிஸே உண்மைதானா அப்படிங்கிறது விசாரம் கூட நான் பண்ணி பார்க்காத விஷயம்ங்கிறதுனால அவிசார சித்தமாக இருக்கிற விஷயம். அதனால அன்றுத்த புத்தி அப்படின்னு சொல்றார். இது உண்மை கிடையாது, சாஸ்திரம் உன் சுரூபம் வேறன்னு காண்பிக்கக்கூடியது அப்படிங்கிற பொழுது இது அன்றுத்தம் தான் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கதான் போறோம் உபனிஷத் போக போக. இந்த ஆதாரத்தை வச்சு ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா துவைத்த விஷய அன்றுத அபிசந்தஸ்ய பந்தனம். ஆச்சாரியால் இந்த இடத்துல அந்த துவைத்த விஷயமாகிய அன்றுத்தம், இந்த மித்யா ஞானமாகிய துவைதத்துல யாரு மாட்டின்னு இருக்கானோ அவனுக்கும் ரெண்டு விஷயம் ஆகிறது. என்னன்னா இருக்கும் பொழுதும் திண்டாட்டம் தான். ரெண்டாவது அதனால ஏற்படக்கூடிய கர்ம வினைகள்னால திருப்பியும் பந்தனம் ஏற்படுறது, மறுபடியும் மறுபடியும் ஜென்மா ஏற்படுறது. இருக்கும் பொழுதும் இப்ப சம்சாரத்துல துன்பப்பட்டு இருக்கான், அதுக்கப்புறமும் மாட்டிக்கிறான், திருப்பியும் அதே விஷயத்திலேயே உழண்டு இருக்கான். அப்படிங்கிற எப்படி அந்த திருடனானவன் கையில சுட்ட இரும்பை எடுக்கும் பொழுது அப்பயும் கை சுட்டு அப்புறமும் மாட்டிக்கிறானோ, அந்த மாதிரி துவைத விஷயத்துல உழல்கின்றவன் அப்பயும் துக்கத்தை அனுபவிச்சு பின்னாடியும் திருப்பியும் இருக்கக்கூடிய சம்சார வலையில சிக்கிக்கிறான். சம்சார துக்க பிராப்திஷ்ட உத்வா, இது ஒண்ணு. இதுக்கு விபரியமாக எதிர்பக்கமாக இருக்கிறது என்னாருது? அத்வைத ஆத்ம சத்திய அபிசந்தஸ்ய. இப்ப யாருக்கு அபிசந்தி அத்வைத ஆத்ம சத்தியத்துல இருக்கோ, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல போய் நிலைச்சிருக்கானோ அவன் அதஸ்கரஸ்யைவ, திருடன் இல்லாதவனுக்கு என்ன ஆறுது? தப்த பரசு. அதே தப்த பரசுவை தான் இவனும் பிடிக்கிறான். ரெண்டு பேரும் பிடிக்கிறது ஒரே சூட்டு இரும்பு தான். ஆனா ஒத்தனுக்கு தாக அபாவம் இருக்கு, பந்தமும் போயிடுது பிடிக்கிறதுனாலயே. இந்த கையில இரும்ப வாங்குறதுனாலதான் அவன் தான் திருடன் இல்லைங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதே சமயத்துல அவனுக்கு அந்த சமயத்திலையும் கை சூடவும் இல்லை, சௌகரியமா அந்த இரும்பு பிடிக்கிட்டு இருந்துட்டு ஃப்ரீ ஆகி போயிடுறான். அத மாதிரி இங்க இருக்கும் பொழுதும் ஞானிக்கு சம்சார துக்க நிவர்த்தி ஆயிடுது. அதே உலகம்தான், அதே சுத்தி இருக்கிற மக்கள் தான், அதே லிமிடேஷன்ஸ் இருக்கிற பாடி தான், அதே லிமிடேஷன்ஸ் இருக்கிற புத்தி தான், அதே மாதிரி சூட்டு இரும்பு தான் இவனும் கையில பிடிச்சுட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு சம்சார துக்கம் இல்லை வாழ்கின்ற போதே. அதுக்கப்புறமும் திருப்பியும் இந்த சம்சாரத்துல விழறதுன்னா புனராவர்த்தி. அது அவனுக்கு திருப்பியும் இதே சம்சாரத்துல வரணும் அப்படிங்கிறதும் இல்லாம மோட்சத்தை அடைஞ்சிடுவான். அது மாதிரி இந்த ஞானமானது நிஸ்ரேயசத்தை கொடுக்கக்கூடியது இந்த அத்வைத ஆத்ம விஞ்ஞானம் தான் அப்படின்னு திருஷ்டாந்தம் கொடுக்குற. அத்தஹ ஏவ ந கர்ம சகபாவி அத்வைத ஆத்ம தர்சனம் கிரியாகாரக பலபேத உபமர்த்தேன சதேவ சௌமிய இதமக்ராசீதேகமேவாத்விதீயம் ஆத்மா ஏவ இதம் சர்வம் இத்யேவமாதி வாக்கிய ஜனிதஸ்ய பாதக பிரத்யய அனுபபத்தேஹே. இப்போ இந்த வாக்கியங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்பந்த பாஷ்யத்துல இதை சொல்றார் பாஷிகார். இப்ப எதுக்கு இந்த கர்ம சகபாவியாக இதை பண்ணணுமா, கர்மா இல்லாம பண்ணணுமான்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் இங்க பண்றார். இது ரொம்ப விஸ்தாரமா பகவத்கீதை இந்த மாதிரி இடத்துலலாம் சமுச்சயவாதங்கள்லாம் எதிர்த்து பேசியிருக்கார். பட் இதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது இங்க? ஏன் இப்போ இதை பத்தி திருப்பி சொல்லணும்னா, இந்த வாக்கியங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியா. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதெல்லாம் எதுக்கெல்லாம் நமக்கு ஒரு மீன்ஸ் தேவையோ, பிரத்யக்ஷ அனுமானாதி பிரமாணங்கள்ல நமக்கு ஏற்கனவே அவைலபிள் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் வழியாக நமக்கு கிடைக்க முடியாத ஆனா நாம் விருப்பப்படுகின்ற விஷயங்களை ஸ்ருதி பிரமாணமாக இருந்து நமக்கு பெற்றுக் கொடுக்க. திருப்பியும் சொல்றேன்,
நமக்கு நிறைய காமனங்கள் இருக்கு. மனுஷன்ற பொழுது பல விஷயங்கள் தேவைப்படுறது நம்மளோட சௌக்கியத்துக்காக. ஆனா அது எல்லாத்துக்கும் எனக்கு வழி தெரியாது. சிலதுக்கு வழி தெரிஞ்சு முடிவு தெரியாம இருக்கு, சிலதுக்கு முடிவு தெரிஞ்சு வழி தெரியாம இருக்கு, சிலது முடிவு வழி ரெண்டுமே தெரியாம இருக்கு. சொர்க்கம் அப்படின்னு ஒண்ணு, இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்க போவேன்னு எனக்கு தெரியல. சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, புண்ணியம் பண்ணா நீ போவ, இல்ல இந்த யாகங்கள் பண்ணா போவேன்னு ஸ்ருதி சொல்றது. சில சமயம் புத்திர காமேஷ்டி, குழந்தை வேணும்ன்றது தேவைப்படுறது, எதனால பிரதிபந்தம் இருக்குன்னு தெரியல, அப்ப அதை கொடுக்கறது. இது மாதிரி ஸ்ருதி பிரமாணமாக எதுக்கு இருக்குன்னா, என்னுடைய பிரத்யக்ஷ அனுமானங்கள்னால நான் தெரிஞ்சிக்க முடியாத ஆனா எனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை பெற்றுக் கொடுக்கறது ஸ்ருதியினுடைய நோக்கம். அதுக்கு அது பிரமாணமாக இருக்கு. அப்படி பிரமாணமாக இருக்கும் பொழுது அது பல விஷயங்களை பேசுறது. கர்மகாண்டத்துல பலவிதமான கர்மாக்களை பேசுறது. இது தவிர புருஷார்த்தமாக இருக்கிறது மோட்சமும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா மோட்சம் ஒன்றுதான்றதையும் பார்த்தோம். மோட்சத்துக்கும் அது பிரமாணமாக இருக்கு. அப்ப இதை நம்ம அப்ரோச் பண்ற விதம் மாறுறது. ஏன் மாறுறதுன்னா, கர்மகாண்டத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அத ஒரு மந்திரங்களையும் அதனுடைய செய்கின்ற விதத்தையும் தெரிந்து கொண்டு அப்புறம் அதை நான் அனுஷ்டானம் பண்ணி அந்த கர்மாவினுடைய பலனை நான் அடையிறேன். புத்திரகாமேஷ்டி இல்ல சொர்க்காமோ எஜேத்த அப்படின்னு சொல்லி அது சில மந்திரங்களை கொடுத்து அதை அடைவதற்கான வழிமுறையை கொடுக்கறதுன்னா, அதை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நோகெல்லாம் கத்துண்டுட்டு அதுக்கப்புறம் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரியாக நான் அதை நடத்துறதுனால அந்த பலனை நான் அடையிறேன். அப்போ அந்த வாக்கியங்களை நான் படிக்கின்ற விதம் எப்படி இருக்கும்? இதை நான் சரியாக மனசுல இருத்திண்டு நாளைக்கு இதை இப்படி உபயோகப்படுத்தி இதை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அப்ரோச்சில் நம்ம கர்மகாண்டத்தை பார்க்கணும். ஆனால் உத்தரபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்கள் உன்னுடைய சுரூபத்தையே உனக்கு காண்பிக்கிறதுக்கான பிரமாணமாக இருக்கு. ஏன்னா இருக்கிறது அத்வைத வஸ்து, ஒரே வஸ்து தான் இருக்குங்கிற பொழுது நீ ஏதோ ஒண்ணுத்த செஞ்சு அதை இனிமே அடைய போறது இல்லை. ஏற்கனவே சித்தமாக தான் அது இருக்கணும். ஏற்கனவே சித்தமாக இருக்கு. ஆனா அதை நான் அடையணும்னா எப்படி அடையிறப்போ? ஞானத்தினாலதான் அடைஞ்சாகும். ஞானத்தினால அடையணும்னா இருக்கிற விஷயத்த உன்னை பார்க்க வைக்கிற வேலைய ஸ்ருதி பிரமாணம் பண்றது. அப்படிங்கிற பொழுது இந்த வாக்கியங்களை நான் அணுகுகின்ற முறை கர்மகாண்ட வாக்கியங்களை அணுகுகின்ற முறையோட மாறுபட்டு இருக்கிறது. அப்போ இந்த பிராமணிய புத்தி வேற விதமாக இருக்கு. ரெண்டுமே பிராமணிய புத்தி தான். முதல்ல இருக்கிற பிராமணிய புத்தி நம்பிக்கை. வேதம் சொல்லுது இதை இப்படி பண்ணா எனக்கு பலன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட அந்த வாக்கியங்களை நான் அப்ரோச் பண்றேன். ரெண்டாவதாக ஞானத்தை உபதேசிக்கின்ற இந்த உபனிஷத் பாகங்கள் நேரடியாகவே பிரமாணமாகிறது, என்ன பார்க்க வைக்கின்றது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என் குருநாதர் இந்த இந்த பாயிண்ட் புரியாதனாலதான் நான் பல வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பிரணவானந்தான்னு ஒரு சுவாமிகிட்ட போய் இந்த பிராமணிய புத்தி எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாஸ்திரங்களே புரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்காரு. பல தடவை சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கும் இருக்கு. வாக்கியங்களை கையாளுகின்ற முறை ஒவ்வொரு குருவும் ஒரு மாதிரி பண்றதுக்கு வித்தியாசம் வர்றதுக்கு இதுதான் காரணம். இந்த பிராமணிய புத்தி வெறும் நம்பிக்கைக்கு உட்பட்டது கிடையாது. இந்த உபனிஷத் பாகங்கள் நேரடியாகவே சுரூபத்தை காண்பிக்கக்கூடிய வாக்கியங்கள்ன்றதுனால இந்த அப்ரோச் பண்ற விதம், இத ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே ரொம்ப வித்தியாசப்படுது. அதனாலதான் இத சுவாதந்திரியன ஆத்மான்வேஷனம்னு குறியாத் ஆச்சாரியவான் புருஷோ வேத தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா
இப்படி பல இடங்கள்ல வந்து ஆச்சாரியன் வழியாக மட்டுமே நீ வந்து இந்த ஞானத்தை அடையணும், சுதந்திரமாக நீயாகவே படிக்கப்படாது, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்த சம்பிரதாயத்து வழியாக, அதுவும் வெறும் வேத பாடம் பண்ணிட்டு சமஸ்கிருதம் தெரிஞ்ச ஒருத்தனை வச்சு நம்ம கத்துக்கப்படாது இத. ஏன்னா இந்த பகுதியை ஹேண்டில் பண்ற விதமே வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிறதுனால. அதனாலதான் இங்க பாஷ்யக்காரர் வந்து கர்ம சகபாவியாகவோ ஒரு கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒப்பாக இதை பார்க்கப்படாது அப்படிங்கிறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இந்த உபாசனைகள் ஏன் இங்க சொல்லப்பட்டிருக்கு இது ரெண்டுத்தையும் இங்க பேசுற. அத்தஹா ஏவ ந கர்ம சகபாவி அத்வைத ஆத்ம தரிசனம், கர்மாவோடு சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. ஆத்ம ஞானியானவன் ஒன்று, இதுல 2-3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு, ஞானம் அடையும் பொழுதே கர்மா பண்ணணுமா, இல்ல இதை மட்டும் பர்சீவ் பண்ணணுமா, இது ஒண்ணு. ரெண்டாவது, ஞானியானவன் கர்மா பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா, இந்த 2 விசாரமும் தேவைப்படுறது. ஏன்னா சன்னியாசிங்கிற பொழுது வித்வத் சந்நியாசி விவிதிஷா சந்நியாசின்னு 2 சந்நியாசம் சொல்லப்படுது. இதுல வேதித்து மிச்சா விவிதிஷா, சுரூப சித்தி அடையணுங்கிறதுக்காக பரிபக்குவம் அடைஞ்சவன் ஒருத்தன் ஞானத்தை மட்டுமே ஆசிரியிச்சு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சாஸ்திரம் ஒத்துக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு, ஞானி ஆனதுக்கு அப்புறம் அவன் கர்மா பண்ணிட்டு தான் இருக்கணுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி வர்றது. இததான் இந்த இடத்துல வந்து சொல்றார், கர்ம சகபாவி ந அத்வைத ஆத்மதர்ஷன், கர்மாவோடு சேர்ந்து இருக்கவே முடியாதுங்க. ஏன்? கிரியாகாரக பலபேத உபமர்த்தேன பாதக பிரத்யம் பாதக பிரத்ய அனுபபத்தேகே, எந்த வாக்கியங்களோட? சது ஏகமேவ அத்விதீயம் ஆத்மேவ இதம். கர்மா ஒண்ணு ஆக்ஷன் மொத்தம் பண்ணணும்னா என்ன தேவை? கிரியா காரக பல பேதம் அவன் புத்தியில இருக்கணும். கிரியானா ஆக்டிவிட்டி, எந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கிறது அது சத்தியமாக இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அது எனக்கு ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அந்த பலனால எனக்கு சில சௌகரியங்கள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கணும். அப்புறம் இந்த காரியம் கிரியா பண்றதுக்கு பல விஷயங்கள் தேவை. ஒண்ணு, நான் கர்த்தாங்கிற நான் இருக்கேன், எதை வச்சு நான் காரியம் பண்றேன் அந்த கர்மா இருக்கு, எதனால பண்றேன் அந்த காரணம் இருக்கு, எதற்காக பண்றேன், எதிலிருந்து பண்றேன், எங்க இருந்து கொண்டு பண்றேன், என்ன சம்பந்தத்தோட நான் இருக்கேன், இது மாதிரி விஷயங்களுக்கு காரகம்னு பெயர். அந்த காரக புத்தியும் கிரியா புத்தியும் பலத்து மேல ஆசக்தியும் இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் கர்மால பிரவேசிக்க முடியும். இந்த பேதமே அவன் புத்தியில இல்லைங்கிற பொழுது அவனை கர்மா பண்ணு நீ சொன்னாலும் அது நடக்க போறது இல்லை. ஏன்னா அவன் பேதமே பார்க்கல. இன்ஃபேக்ட் யாரு அப்படி சொல்றாங்கிறதுல கூட அவனுக்கு ஒன்றும் அங்கேயே அந்த காரகமே கூட அவன் புத்தியில இருக்காது. ஏன்? ஏகமேவ அத்விதீயம், ஒரே பிரம்மவஸ்து தான் இருக்குன்ற சாட்சாத்காரம் ஏற்பட்டவன். அப்போ கர்மாவனால அந்த பலத்தினால அவனுக்கு ஆக வேண்டியதும் ஒண்ணும் இல்லை. யாவானர்த்த உதபானே சர்வத சம்குலுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹான் கீதையில சொல்றார். சர்வான் காமான் சமஷ்ணுதேன் வேதமே சொல்றது. என்ன? எல்லாமே வந்து பரிபூர்ண காமனங்களையும் அடைந்தவனாகிறான் ஞானியானவன் அப்படிங்கிற பொழுது அவனுக்கு பலத்தினால ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, அவனுக்கு காரக புத்தியும் இல்லை, கிரியா மேல வந்து அவனுக்கு அபிமானமும் இல்லை. அப்படிங்கிற பொழுது அந்த அத்வைத ஆத்மதர்ஷியானவனுக்கு கர்ம சகபாவித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொன்னு என்னன்னா, நீ ஞானத்தை ஆசிரியிக்கும் பொழுது கூட, ஞானத்தை தேடி போற சமயத்திலையும் கூட கர்மாவினுடைய அபேட்சை அங்க இல்லை. சித்த சுத்திக்கு வேணா கர்மாபேட்சை இருக்கே ஒழிய இந்த ஞானத்தை அடையறதுக்கு நீ இதை பண்ணணும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஞானம் வஸ்து தந்திரம். இது வெள்ளையா இருக்கு,
அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை கண்ணை திறந்து நம்ம பாக்குறது ஒண்ணுதான் பண்ண போறோம். வேற ஒண்ணும் தேவையில்லை. நம்மளா இதை வெள்ளையா ஆக்குறதுங்கிறது வேற. ஏற்கனவே வெள்ளையா இருக்கிற வஸ்துவை வெள்ளைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்ணை திறந்து பார்க்கணும், அவ்வளவுதான். பிரதிபந்தகம் இல்லாத ஒரு கண்ணு இருந்ததுன்னா ஒருத்தர் கரெக்டா இந்த துணியை தான் பார்க்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கண்ணை திறந்து அந்த துணியை பார்த்தோம்னா அதனுடைய வெண்மை நமக்கு ஞானம் ஏற்பட போகுது, அவ்வளவுதான். இது கருப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. கண்ணுல பிரச்சனை இருந்தா கருப்பா தெரியும், ஆனா வெள்ளையாதான் தெரியும். ஏன்னா ஞானம் வஸ்து தந்திரம். வஸ்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஞானம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல கர்ம அபேட்ச அந்த ஞானத்திற்கு எதுவுமே கிடையாது. வெறும் பார்க்க வேண்டியதுதான். கர்மால வேணா கர்த்தும் அகர்த்தும் அந்நியதாவா கர்த்தும் சக்கியம்னு காரியத்துல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், அதெல்லாம் இருக்கே ஒழிய ஞானத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அப்படியே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சர்வம் பிரம்மங்கிற பொழுது அந்த ஞானமே அதை கொடுத்துட போறதுங்கிற பொழுது அங்க கர்ம சகபாவித்துவம் தேவையில்லை. சித்த சுத்திக்கு வேணா ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு வேணா கர்மா சொல்லப்படுறதே ஒழிய இப்ப இந்த இடத்துல கர்மா இங்க கர்மாக்கு பிரவேசமே கிடையாது, இங்க கான்டெக்ஸ்டே கிடையாது. இது வெறும் ஞானத்தை மட்டுமே சொல்றது. அதனாலதான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காரணத்தினால இந்த பாகத்துல இருக்கிற வாக்கியங்கள் நம்ம அப்ரோச் பண்ற விதம் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கணும். அது எந்த ஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுன்றத பாக்குறது ஒண்ணுதான் நம்ம லட்சியம் ஞானத்தை பொறுத்த வரைக்கும். இந்த உபனிஷத் வாக்கியம் இந்த உபாசனா பகுதியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தத்துவோபதேசம் இருக்கிற இடங்கள்ல தர்சனத்துலதான் போக்கஸ். அந்த வாக்கியம் வார்த்தை வழியாக சுரூபத்தை அடையிறது அப்படின்னா அந்த வார்த்தைகளே பிகம்ஸ் அ மீன்ஸ். வார்த்தைகள்னாலேயே சுரூபம் சித்திக்கிறது. அது எப்படின்றது அப்புறம் பார்ப்போம். கர்ம விதி பிரத்யா இது சேத் கர்த்திருபோக்திரு ஸ்வபாவ விஜானவதா தஜ்ஜனித கர்ம பல ராகத்வேஷாதி தோஷவதஸ்ச கர்ம விதானாத். இன்னும் சில விதமான டவுட்ஸ பூர்வபக்ஷியாக கேட்டு இங்க கிளாரிஃபை பண்றார் பாஷிகாரர். இத கர்ம விதின்னு ஏன் எடுத்துக்கப்படாது? இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கே இந்த பாகத்துல இருக்கிறத கர்ம விதி, கர்மா பண்றதுக்கான ஒரு என்ன சொல்றது ரூல் அப்படின்னு எடுத்துக்கப்படாதுன்னா கர்த்திருபோக்திரு ஸ்வபாவ விஜானவதா, நான் கர்த்தா நாம் போக்தா அப்படிங்கிற ஒரு ஸ்வபாவம் இருக்கும் பொழுது தஜ்ஜனித கர்ம பல ராக துவேஷாதி தோஷவதஸ்ச. கர்த்தா போக்தாக்கு என்ன ஆறுது? என்ஜாயர் டூவர், என்ஜாயர்ஷிப் டூவர்ஷிப் ரெண்டு இருக்கிறவன் தான் என்ன பண்றான்னா இந்த கர்மானால இந்த பலன் வரும், அதை நான் போகம் பண்றதுக்கு எனக்கு இந்த கர்மா பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுனால தானே ஒரு காரியத்தை பண்றோம். ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து தான் நம்ம காலை நகர்த்தி வைக்கிறோம். அப்போ அந்த ராகத்வேஷாதி தோஷவதஸ்ச கர்மவிதம், அந்த அந்த ராகமும் துவேஷமும் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் இந்த வைதிக கர்மாக்களே விதானம் பண்ணிருக்கு. சொர்க்கம் ஏன் போகணுங்கிறான்னா சொர்க்கத்தினுடைய போகம் என்னை சந்தோஷப்படுத்தும். புத்திரன் ஏன் வேணும்னா புத்திரனால எனக்கு சுகம் ஏற்படும், குழந்தைகள்னால ஏற்படும். இது எல்லாமே என்ன? ராகத்வேஷ தோஷம்தான். கர்மத்தினால இருக்கக்கூடிய பலன்ல வரக்கூடிய ராகத்வேஷம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் கர்ம விதானமே ஒழிய சர்வம் பிரம்மன்னு சாந்தியா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கர்ம விதானம் இல்லை. அதனால இந்த வாக்கியங்கள் கர்ம விதி பிரத்யம்னு சொல்ல முடியாது. அதிகத சகல வேதார்த்தஸ்ய கர்ம விதானாத் அத்வைத ஞானவதா அப்படி கர்ம இது சேத். இன்னொன்னு ஒரு கேள்வி கேட்கிறார், பதில் அடுத்த செஷன்ல பார்ப்போம். வேதத்தை யாரு அத்தியனம் பண்ணியிருக்கானோ அவன்லாம் கர்மாவை பண்ணணும்னு விதானம் இருக்கு. அத்வைதம் நீங்க சொல்ற அந்த ஞானம் அதுவும் சகல வேதார்த்தத்துக்குள்ளதானே வருது. வேதாந்தம்ங்கிறது தனி கிடையாது, அதுவும் வேதம் தானே. அப்போ அத்வைத ஞானம் வந்தா என்ன, வராட்டி என்ன, இவனும் சகல வேதார்த்த அதிகத்தகனாக தான் இருக்கான். அப்படிங்கிறதுனால அந்த சாமானியத்தினால சகல வேதார்த்த அதிகத்தனுக்கு கர்மா விதானம் பண்ணிருக்கு.
விதி சொல்லி இருக்கு பண்ணிதான் ஆகணும்னு. அப்படிங்கிற பொழுது இவனுமே நித்திய நைமித்திக கர்மாக்கள் எல்லாம் பண்ணிதான் ஆகணும்னு தானே அந்த விதியை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அகரணே பிரத்யவாயகான்னு வேற சொல்லியிருக்கு. செய்யாம இருக்கக்கூடாது அப்படின்ற விதானம் இருக்கிறதுனால இவன் பண்ணிதான் ஆகணும்னு ஏன் சொல்லப்படாதுன்னு ஒரு கேள்வி. பதில பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.